பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா அம்மா பாத். அல்லாவின் திருநாமத்தால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றோம். மாணவ செல்வங்களின் அறிவெளிச்சிக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம், நாளைய தலைமுறையில் நல்லறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம், பண்டாரபத்தான பள்ளிவாசல் ஹிஃபுல் பிரிவு வாஞ்சியோடு வழங்கும் வெற்றி அரங்கம், இன்பத் தேன் சுரங்கம், ஒரு மணி நேரம் அழகூட்டும் அறிவுக்கு வழிகாட்டும் அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், எனது வலதுபுறத்திலே சஃபா அணியினரும் இடதுபுறத்திலே மர்வா அணியினரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது போட்டியாளரை நான் சஃபா அணியிலிருந்து அழைக்கின்றேன். ஜெய்னப் சமா என்ற மாணவி அழைக்கின்றேன். ஆம், வினா இலக்கம் 27. பூமிக்குள் சுழிவாங்கப்பட்ட பணக்காரரின் பெயர் என்ன? ஆம், காரூன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் சஃபா அணியினர். எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்க. ஆம், அடுத்த போட்டியாளர் மர்வா அணியிலிருந்து ஏஎஃப் அஹூத். ஆம், உங்களுக்கான வினா இலக்கம் 6. 1 இலட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட நபியின் பெயர் யாது? ஆம், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் மர்வா அணியினர். அல்லாஹு அக்பர். ஆம், அடுத்து சஃபா அணியிலிருந்து இஷாதா என்ற மாணவி அழைக்கின்றேன். இஷாதா. ஆம், உங்களுக்கான வினா இலக்கம் 13. நான் தான் உயர்ந்த கடவுள், நான் தான் உயர்ந்த கடவுள் என கூறிய சர்வாதிகாரியின் பெயர் என்ன? ஆம், ஃபிரௌன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் சஃபா அணியினர். அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றேன். அடுத்த போட்டியாளர் மர்வா அணியிலிருந்து எம்எஸ்எஃப் ஹிமா என்ற மாணவி அழைக்கின்றேன். ஆம், உங்களுக்கான வினா இலக்கம் 76. உங்களுக்கான வினா இதோ. பத்ர் போர் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற ஒரு பிரமாண்டமான யுத்தம். இந்த பத்ர் போர் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது? ஆம், ஹிஜ்ரி 2 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் மர்வா அணியினர். ஆம், அடுத்த போட்டியாளர் சஃபா அணியிலிருந்து எம்எஸ் சனா என்ற மாணவி அழைக்கின்றேன். எம்எஸ் சனா, உங்களுக்கான வினா இதோ. வானத்தில் உள்ள பள்ளியின் பெயர் என்ன? அதில் ஒரு நாளைக்கு எத்தனை மலக்குமார்கள் தொழுகின்றனர்? வானத்தில் உள்ள பள்ளியின் பெயர் என்ன? அதில் ஒரு நாளைக்கு எத்தனை மலக்குமார்கள் தொழுகின்றனர்? ஆம், பைத்துல் மஅமூர் 70,000 மலக்குமார்கள் என்பது சரியான விடை. அல்லாஹு அக்பர். ஆம், சஃபா அணியிலிருந்து சனா என்ற மாணவி 10 புள்ளிகளை அந்த அணிக்கு பெற்றுக் கொடுக்கிறார். ஆம், மர்வா அணியிலிருந்து எஸ்எச்எஃப் ரஷா என்ற மாணவி அழைக்கின்றேன். ஆம், உங்களுக்கான வினா இலக்கம் 25. ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன? ஆம், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தின் பெயர் இன்ஜீல் என்று சொல்லி மர்வா அணிக்கு 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் எஸ்எச்எஃப் ரஷா. அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றேன். அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் சஃபா அணியிலிருந்து எம்எஃப்எஃப் ஜஹ்ரா என்ற மாணவி அழைக்கின்றேன். உங்களுக்கான வினா இதோ. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் எந்த மலையின் மீது தங்கி நின்றது? ஆம், ஜூதி மலை என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் சஃபா அணிக்கு எம்எஃப்எஃப் ஜஹ்ரா என்ற மாணவி. அல்லாஹு அக்பர். அடுத்து மர்வா அணியிலிருந்து ஐஎஃப் சஹ்னா என்ற மாணவி அழைக்கின்றேன் மர்வா அணியிலிருந்து. ஆம், வினா இலக்கம் 35. இறைவனால் பெயர் வைக்கப்பட்ட
இறைவனால் பெயர் வைக்கப்பட்ட நபிமார்களில் ஒருவரின் பெயரை கூறுக. ஆம், இறைவனால் பெயர் வைக்கப்பட்ட நபியின் பெயர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் மர்வானிக்கு ஐஎஃப் சஹ்னா. ஆம், அடுத்த போட்டியாளர் சஃபா அணியிலிருந்து ஏஎஸ்எஃப் ஷதா என்ற மாணவி அழைக்கின்றேன். வினா இலக்கம் 62. உங்களுக்கான வினா இதோ. திருக்குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட பெண், திருக்குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட பெண்மணியின் பெயர் யாது? ஆம், திருக்குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட பெண்மணியின் பெயர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் ஏஎஸ்எஃப் ஷதா தனது அணிக்காக. அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் அழைக்கிறேன். மர்வா அணியிலிருந்து எஸ்டிஎஃப் ரனா என்ற மாணவி அழைக்கின்றேன். எமது அன்பான அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை வந்திருக்கக்கூடிய கடானுகம ஜாயாம் ஸ்ரீ மகா வித்யாலயத்தின் கௌரவ அதிபர் HL தௌஃபீக் அதிபர் அவர்களை வருக வருகவென வரவேற்று வினா இலக்கத்திற்கு செல்கின்றோம். ஆம், வினா இலக்கம் 1. அல் குர்ஆனில் ஜுசுக்கள் இருக்கின்றன. அதே போன்று அல் குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன என்பதை உங்களுக்கான வினா. ஆம், அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கின்றது என்பது சரியான விடை. சரியான விடையை குறி தனது அணிக்காக மர்வா அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் எஸ்டிஎஃப் ரனா. அடுத்த போட்டியாளர் சஃபா அணியிலிருந்து ஏ அனூத் என்ற மாணவி அழைக்கின்றோம். ஆம், உங்களுக்கான வினா இலக்கம் 95. சுவர்க்கத்தில் உயர்ந்த இன்பம் எது? சுவர்க்கத்தில் உயர்ந்த இன்பம் யாது? ஆம், சுவர்க்கத்தில் உயர்ந்த இன்பம் அல்லாஹுவை காண்பது என்பது சரியான விடை. சஃபா அணிக்காக அனூத் என்ற மாணவி 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹு அக்பர். மர்வா அணியிலிருந்து அடுத்த போட்டியாளர் என்எஃப் ஹசீனா என்ற மாணவி அழைக்கின்றோம். ஆம், வினா இலக்கம் 8. தொழாதவர்களுக்கு வழங்கப்படும் நரகத்தின் பெயர் என்ன? ஆம், தொழாதவர்களுக்கு வழங்கப்படும் நரகத்தின் பெயர் சகர் என்பது சரியான விடை. சரியான விடை அளித்து தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் என்எஃப் ஹசீனா. அல்லாஹு அக்பர். ஆம், அடுத்து எஃப்எஃப் ஃபஸ்மினா என்ற மாணவி அழைக்கின்றோம் சஃபா அணியிலிருந்து. வினா இலக்கம் 22. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? ஆம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தையின் பெயர் ஆசர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் எஃப்எஃப் ஃபஸ்மினா சஃபா அணிக்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். மர்வா அணியிலிருந்து ஐஎஃப் இமாஷா என்ற மாணவி அழைக்கின்றோம் அடுத்து விடை அளிப்பதற்காக. வினா இலக்கம் 7. நரகவாசிகளுக்கு அல்லாஹ் பல்வேறுபட்ட உணவுகளை வழங்குகின்றான். அந்த அடிப்படையில் நரகவாசிகளுக்கு வழங்கப்படும் ஓர் மரத்தின் பெயர் என்ன? ஆம், நரகவாசிகளுக்கு வழங்கப்படும் ஒரு மரத்தின் பெயர் ஜக்கும் என்னும் கள்ளி மரம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் ஐஎஃப் இமாஷா என்ற மாணவி மர்வா அணிக்காக வேண்டி. அடுத்து சஃபா அணியிலிருந்து எம்எஃப் அம்ரா ஷர்வின் என்ற மாணவி அழைக்கின்றோம். உங்களுக்கான வினா இலக்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கான வினா இதோ. கைத்தடி பாம்பாக மாறும் அற்புதம் வழங்கப்பட்ட நபியின் பெயர் என்ன? ஆம், நானும் சளைத்தவள் அல்ல. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அல்லாஹு அக்பர். கைத்தடி பாம்பாக மாறும் அற்புதம் வழங்கப்பட்ட நபியின் பெயரை கூறியிருக்கிறார் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று. அம்ரா ஷர்வின் 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் சஃபா அணிக்காக வேண்டி. அடுத்த போட்டியாளர் அழைக்கின்றோம் எம்எல்எஃப் ருஷ்தா மர்வா அணியில் இருந்து. வினா இலக்கம் 81. உங்களுக்கான வினா இதோ.
எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் அல் குர்ஆன் எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் அல் குர்ஆன் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்டது என்பதே உங்களுக்கான வினா. ஆம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் MLF ருஷ்தா என்ற மாணவி மர்வானிக்காக வேண்டி. அடுத்த போட்டியாளர் ஏ ஹப்சா சஃபா அணியிலிருந்து 77. உங்களுக்கான வினா இதோ. மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு தொழுகையை தொழுதால் எத்தனை தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும் என்பதே உங்களுக்கான வினா. ஆம், மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு தொழுகையை தொழுதால் 1000 நன்மை கிடைக்கும் என்ற சரியான விடையை கூறியிருக்கிறாரே ஹப்சா. அல்லாஹு அக்பர். சஃபா அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் ஹப்சா என்ற மாணவி. அடுத்து மர்வா அணியிலிருந்து MNF இக்ரா என்ற மாணவி அழைக்கின்றோம். MNF இக்ரா. உங்களுக்கான வினா இலக்கம் 71. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனை தொகுக்க நியமிக்கப்பட்ட சஹாபியின் பெயர் யாது? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே அல் குர்ஆனை தொகுப்பதற்காக நியமிக்கப்பட்ட சஹாபி ஸைத் பின் சாபித் என்ற விடையை சரியான விடையை கூறி செல்கின்றார் MNF இக்ரா. அல்லாஹு அக்பர். 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் மர்வா அணியினருக்கு. அடுத்த போட்டியாளர் அடைக்கிறோம் எம் ஜர்கா சஃபா அணியிலிருந்து. வினா இலக்கம் 100. எந்த சூராவின் முதல் 10 வசனங்களை ஓதி மனனம் செய்தால் தஜ்ஜாலின் பாதுகாப்பு கிடைக்கும் என நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை வினாவை கேட்கின்றேன். எந்த சூராவின் முதல் 10 வசனங்களை ஓதி மனனம் செய்தால் தஜ்ஜாலின் பாதுகாப்பு கிடைக்கும் என கூறியிருக்கிறார்கள்? அந்த சூராவின் பெயர் யாது? சூரத்துல் கஹ்ஃப் முதல் 10 வசனங்கள் என்பது சரியான விடை. அல்லாஹு அக்பர். சஃபா அணிக்காக ஜர்கா என்ற மாணவி 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். அடுத்த போட்டியாளர் மர்வா அணியிலிருந்து TM ஹீனா என்ற மாணவி அழைக்கின்றோம். வினா இலக்கம் 4. உங்களுக்கான வினா இதோ. பூமியை முதலில் சுற்றி வந்த மன்னரின் பெயர் யாது? பூமியை முதலில் சுற்றி வந்த மன்னரின் பெயர் துல்கர்னைன் என்ற சரியான விடையை கூறியிருக்கிறார் ஹீனா என்ற மாணவி. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? மர்வா அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் ஹீனா. அடுத்து சஃபா அணியிலிருந்து MAF ஹப்சா. உங்களுக்கான வினா இலக்கம் 70. உங்களுக்கான வினா இதோ. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருக்கும்போது ஓதிய ஒரு துவா இருக்கின்றது. அந்த துவாவை கூறுக. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற சரியான விடையை கூறியிருக்கிறார் ஹப்சா என்ற மாணவி. MAF ஹப்சா என்ற மாணவி சஃபா அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் இந்த விடையை கூறி. அடுத்த போட்டியாளர் அழைக்கிறோம் RF ரஹ்மானியா மர்வா அணியிலிருந்து. வினா இலக்கம் 84. இதோ உங்களுடைய வினா. பெருமைக்கு நபிகளார் கூறிய வரை விலக்கணம் யாது? உண்மையை ஏற்க மறுப்பதும் மனிதர்களை ஏளனமாக கருதுவதும் தான் நபி அவர்கள் கூறிய பெருமைக்கான வரை விலக்கணம். எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? RF ரஹ்மானியா தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். அடுத்த போட்டியாளர். அதற்கிடையில் பார்வையாளர் கேள்விக்கு நாம் வருகின்றோம். கேள்வி இதோ.
மறுமை நாளைக்கு பல பெயர்கள் உள்ளன. அதில் ஒரு பெயரை கூறுமாறு பார்வையாளரிடம் வினாவாக தொடுக்கின்றோம். அரபு வாசகத்தை கூற வேண்டும். மறுமை நாளுக்குரிய இன்னொரு பெயர் யவுமுல் கியாமா என்ற சொல்லை தவிர்த்து வேறொரு சொல் சொல்ல வேண்டும். ஆம், யவுமுல் ஆகிர் என்று சொல்லியிருக்கிறார். சரியான விடை. ஆம், ரம்லானியா யவுமுல் ஆகிர் என்ற சரியான விடை வழங்கியிருக்கிறார். அவருக்கான பரிசில் வெகு சீக்கிரம் இந்த இடத்தில் வைத்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். கேஜே அன்ஃபா சஃபா அணியிலிருந்து கேஜே அன்ஃபா உங்களுக்கான வினா இலக்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். வினா இலக்கம் 38. உங்களுக்கான வினா இதோ. ஆயத்துல் குர்சி அல் குர்ஆனிலே இடம்பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆயத்துல் குர்சி அல் குர்ஆனில் எந்த சூறாவில் எத்தனையாம் வசனத்தில் உள்ளது என்பதே உங்களுக்கான வினா. ஆம், சூரா பக்கரா 255 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் கேஜே அன்ஃபா என்ற மாணவி சஃபா அணிக்காக. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளர் SKF ருமானா என்ற மாணவி அழைக்கின்றோம் மர்வா அணியில் இருந்து. வினா இலக்கம் 42. உங்களுக்கான வினா இதோ. நூஹ் நபியின் சமூகம் எதன் மூலம் அழிக்கப்பட்டது? ஆம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகம் பெரும் வெள்ளத்தின் மூலம் அழிக்கப்பட்டது என்ற சரியான விடையை கூறியிருக்கிறார் SKF ருமானா. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் மர்வானிக்காக. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் அழைக்கின்றோம் AF இஸ்மா சஃபா அணியிலிருந்து. AF இஸ்மா வினா இதோ. சுஜூது இல்லாத தொழுகை எது? ஆம், சுஜூது இல்லாத தொழுகை ஜனாசா தொழுகை என்ற சரியான விடையை அளித்திருக்கிறார் இஸ்மா என்ற மாணவி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் தமது அணிக்காக. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளர் MS சுஜா மர்வா அணியிலிருந்து. ஆம், உங்களுக்கான வினா இலக்கம் 43. நரகவாசிகள் எத்தனை முழச் சங்கிலியால் கட்டப்படுவார்கள்? ஆம், 70 முழச் சங்கிலியால் நரகவாசிகள் கட்டப்படுவார் என்பது சரியான விடை. சரியான விடையை கூறியிருக்கிறார் MS சுஜா. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் மர்வா அணிக்காக வேண்டி. அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம் ரக்ஷானா என்ற மாணவி அழைக்கின்றோம். உங்களுக்கான வினா இலக்கம் 65. கைபர் போரின் போது யாரிடம் இஸ்லாமிய கொடி வழங்கப்பட்டது என்பதே உங்களுக்கான வினா. ஆம், கைபர் போரின் போது இஸ்லாமிய கொடி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலி அவர்களிடம் வழங்கப்பட்டது என்பது சரியான விடை. ரக்ஷானா என்ற மாணவி 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் தனது அணிக்காக வேண்டி. அடுத்த போட்டியாளர் அழைக்கின்றோம் MJF அமீரா என்ற மாணவி அழைக்கின்றோம். வினா இலக்கம் 28. எந்த நபிக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான்? ஆம், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் MJF அமீரா மர்வா அணிக்காக வேண்டி. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அல்லாஹு அக்பர். அடுத்து F மரியம் என்ற மாணவி அழைக்கின்றோம் சஃபா அணியிலிருந்து. வினா இலக்கம் 73. உங்களுக்கான வினா இதோ. எந்த துவாவை ஓதினால் ஷைத்தான் வீட்டிலிருந்து விரண்டு ஓடுவான்? ஆம், அந்த விடை சரியான விடை. வினா தொடுத்தது பிழையானது. அதாவது எந்த சூறாவை ஓதினால் ஷைத்தான் வீட்டிலிருந்து விரண்டு ஓடுவான் என்பதை அந்த விடை சரியான விடை. சரியான விடையை கூறியிருக்கிறார் F மரியம் என்ற மாணவி சஃபா அணிக்காக. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்?
அடுத்த போட்டியாளர் AHF ஹானிதா மர்வா அணியிலிருந்து. வினா இலக்கம் 66. ரூஹுல் குதுஸ் என்று அழைக்கப்படும் ரூஹுல் குதுஸ் என்று ரூஹுல் குதுஸ் என்று அழைக்கப்படும் மலக்கின் பெயர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கான வினா இலக்கம் 47. உங்களுக்கான வினா இதோ. உங்கள் இடத்தில் இருந்து நீங்கள் எழும்புவதற்கு முன்பாகவே, அமைதியாரீங்க, உங்கள் இடத்தில் இருந்து நீங்கள் எழும்புவதற்கு முன்பாகவே சபா நாட்டு இளவரசியின் சிம்மாசனத்தை கொண்டு வருவேன் என்று கூறிய ஜின்னின் பெயர் என்ன? இஃப்ரீத் என்பது சரியான விடையை கூறியிருக்கிறார் SAF சம்ரத் மர்வா அணியிலிருந்து 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் தனது அணிக்காக. அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் இஷ்கா சபா அணியிலிருந்து. வினா இலக்கம் 64. உங்களுக்கான வினா இதோ. ஒரு நற்செயலை செய்தால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும்? ஒரு நற்செயலை செய்தால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும்? 10 மடங்கு என்பது சரியான விடையை கூறி தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் இஷ்கா சபா அணிக்காக வேண்டி. அடுத்த போட்டியாளர் மர்வா அணியிலிருந்து AH ஹப்சா. வினா இலக்கம் 44. உங்களுக்கான வினா இதோ. சிலந்திக்கு அரபியில் என்ன பெயர் கூறுவார்கள்? சிலந்திக்கு அரபியில் அன்கபூத் என்று கூறுவார்கள் என்று சரியான விடை அளித்து தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் AH ஹப்சா மர்வா அணிக்காக வேண்டி. அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம் என் சன்ஹா என்ற போட்டியாளரை அழைக்கின்றோம். உங்களுக்கான போட்டி இலக்கம் 72. உங்களுக்கான வினா இதோ. பாங்கு துவா ஓதினால் கிடைக்கும் நன்மை என்ன? பாங்கு துவா ஓதினால் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்று சரியான விடை அளித்த என் சன்ஹா என்ற மாணவி 10 புள்ளிகளை பெற்று தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹு அக்பர். சஹ்னாவா என் சஹ்னா மன்னிக்கவும், என் சஹ்னா என்ற மாணவி. அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம் வஜீஹா மர்வா அணியிலிருந்து. உங்களுக்கான வினா இலக்கம் 52. உங்களுக்கான வினா இதோ. மண்ணின் தந்தை அபூ துராப் என்ற பெயர் வைக்கப்பட்ட சஹாபியின் பெயர் என்ன? மண்ணின் தந்தை என்ற பெயர் வைக்கப்பட்ட சஹாபியின் பெயர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பது சரியான விடை. தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் வஜீஹா. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளர் அழைக்கின்றேன் சஃபா அணியிலிருந்து ரினாஃபா என்ற போட்டியாளரை அழைக்கின்றேன். வினா இலக்கம் 46. உங்களுக்கான வினா இதோ. அல்லாஹ் மன்னிக்காத பெரும் பாவம் எது? அல்லாஹ் மன்னிக்காத பெரும் பாவம் இணை வைத்தல், ஷிர்க் என்பது சரியான விடையை கூறி தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் ரினாஃபா. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் மர்வா அணியிலிருந்து MR மதீஹா என்ற போட்டியாளரை அழைக்கின்றேன்.
உங்களுக்கான வினா இலக்கம் 21. உங்களுக்கான வினா இதோ. சுவர்க்கத்தில் வழங்கப்படும் ஆடைகள் இரண்டின் பெயர் யாது? சுவர்க்கத்தில் வழங்கப்படும் ஆடைகள் இரண்டின் பெயர் சுந்துஸ், இஸ்தப்ரக். சரியான விடை. தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் எம்ஆர் மதிஹா. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளர் அழைக்கின்றோம் AF நூரா சஃபா அணியிலிருந்து. வினா இலக்கம் 11. உங்களுக்கான வினா இதோ. மலட்டு காற்றினால் அளிக்கப்பட்ட சமூகத்தின் பெயர் யாது? ஆத் கூட்டம் என்பது சரியான விடை. சரியான விடையை குறி தனது அணிக்காக AF நூரா 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் அழைக்கின்றோம் MF ஃபஸ்லினா என்ற போட்டியாளரை அழைக்கின்றோம். உங்களுக்கான வினா இதோ. பிஸ்மில் இல்லாத சூரா அல் குர்ஆனில் எது? சூரா தௌபா என்பது சரியான விடை. MF ஃபஸ்லினா 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் தனது அணிக்காக. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொது கேள்வி உண்டு. மாணவர்களோ மாணவிகளோ சொல்ல இயலாது. பெற்றார்கள், ஆண்கள் அல்லது பெண்கள் பதில் சொல்லலாம். ஜாகிலியா காலத்தில் இருந்த காஃபிர்கள் இவர்கள் அல்லாவின் பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். யாரை காஃபிர்கள் இவர்கள் அல்லாவின் பெண் பிள்ளைகள் என்று கூறினார்கள்? இவர்கள் அல்லாவின் பெண் பிள்ளைகள் என்று காஃபிர்கள் சொன்னார்கள். யாரை சொன்னார்கள்? யாரை காஃபிர்கள் அல்லாவின் பெண் பிள்ளைகளாக கூறினார்கள் என்பதுதான் கேள்வி. தெரிந்தவர்கள் பதிலளிக்கலாம். ஜாகிலியா காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் இவர்கள் அல்லாவின் பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். யாரை பெண் பிள்ளைகளாக காஃபிர்கள் கருதினார்கள் என்பதுதான் கேள்வி. மலக்குமாரல் என்று சரியான விடையை கூறியிருக்கிறார். உங்களுடைய பெயர்? இங்க வாங்க. சஹ்மி மசீன் அவர்களுடைய மகன் சஹ்மி சரியான விடையை கூறியிருக்கிறார். எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? எமது நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். அடுத்த போட்டியாளர் சஃபா அணியிலிருந்து MNF ஃபர்ஹா. உங்களுக்கான வினா இதோ. சுவர்க்கத்தின் ஆறுகளில் 3 ஆறுகளை கூறுக. சுவர்க்கத்தின் ஆறுகளில் 3 ஆறுகளை கூறுக. பாலாறு, தேனாறு, மதுவாறு என்பது சரியான விடை. தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் MNF ஃபர்ஹா சஃபா அணிக்காக. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளர் ஜே சபீஹா என்ற மாணவி அழைக்கின்றோம் மர்வா அணியிலிருந்து. உங்களுக்கான வினா இலக்கண் 37. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் பிள்ளைகளின் பெயர்கள் 2 கூறுக. ருக்கையா, உம்மு குல்தூம் என்பது சரியான விடை. சபீஹா தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். எங்கே உங்களுடைய
தக்பீர் முழக்கம். அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் அழைக்கின்றேன். ஏ அஸ்ரா சஃபா அணியிலிருந்து ஏ அஸ்ரா 16 வினா இலக்கம் 16. உங்களுக்கான வினா இதோ. அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள மாதத்தின் பெயர் என்ன? ஆம், அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள மாதத்தின் பெயர் ரமலான் என்று கூறி தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் ஏ அஸ்ரா. அல்லாஹு அக்பர். ஆம், உங்களுக்கு தரப்படுகின்ற இந்த குளிர்பானத்தை தயவு செய்து பள்ளிவாசல் காப்பட்டில் கொட்டிடாதீங்க. பெரும் கஷ்டமாக போய் திரும்ப அதை அப்புறப்படுத்துவது. எனவே தயவு செய்து குழந்தைகளுக்கு அந்த பானத்தை கொடுப்பவர்கள் வெளியில் சென்று கொடுப்பது மிக சிறந்தது. அதற்கிடையில் ஒரு பரிசளிப்பு நிகழ்வுக்கு செல்வோம். அதற்கிடையில் ஒரு பரிசளிப்பு. எமது அல் குர்ஆன் ஹிஃபுல் பகுதி நேர மதரசாவிற்கு தொடர்ந்தேர்ச்சியாக அதிகமாக 2 மாதங்களில் அதிகமாக வந்த மாணவர்களுடைய பெயர் விவரங்களை நாங்கள் இங்கு தொகுத்து எடுத்திருக்கின்றோம். எனவே அந்த மாணவிகளில் அதிகூடிய நாட்கள் எமது இந்த ஹிஃபுல் மதரசாவுக்கு வருகை தந்த MFF ஜெய்னப் என்ற மாணவியை அழைக்கின்றேன். MFF ஜெய்னப் என்ற மாணவி அதிகூடுதலாக 65 நாட்களும் எமது ஹிஃபுல் மதரசாவுக்கு தொடர்ந்தெரிச்சியாக வருகை தந்திருக்கின்றார். எங்கே உங்களுடைய பாராட்டு? ஆம், இவருக்கான இந்த ஒரு சிறிய பரிசீலனை எமது ஹிஃபுல் மதரசாவின் தலைவர் HL நுஹ்மான் அவர்கள் தற்போது வழங்கி வைப்பார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர. சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. ஆம், அடுத்து 64 நாட்கள் தொடர்ந்தேர்ச்சியாக வருகை தன்ற மாணவி MF ஃபஸ்மினா என்ற மாணவி அழைக்கின்றேன். அவருக்கான இந்த பரிசீலனை எமது கடானுகம ஜாயா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் கௌரவ அதிபர் HL தௌஃபீக் அதிபர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. ஆம், அடுத்து 63 நாட்கள் தொடர்ந்தெரிச்சியாக வருகை தந்தவர்கள் இஷாதா, MS சனா, MF ஜஹ்ரா ஆகிய மாணவிகளை அழைக்கின்றேன். 63 நாட்கள் தொடர்ந்தெரிச்சியாக வருகை தந்தவர்கள். இவர்களுக்கான இந்த பரிசீலனை எமது கெக்ராவ கல்வி வலயத்தின் ஆசிரியர் மத்திய நிலையத்தில் சேவையாற்றும் சகோதரர் ஆசிரியர் அஷ்ரஃப் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த பரிசீலனை வழங்கி வைப்பதற்காக வேண்டி. ஆம், அடுத்து 62 நாட்கள் தொடர்ந்தெரிச்சியாக வருகை தந்தவர்கள் MLF ருஷ்தா, M ஜர்கா. இவர்களுக்கான இந்த பரிசீலனை எமது பள்ளிவாசலின் தலைவர் உடனடியாக முஸ்லிம் வித்தியாலயத்தில் சேவையாற்றும் ஆசிரியர் UL அப்துல் வஹாப் மௌலவி ஆசிரியர் அவர்கள் அதை வழங்கி வைப்பார்கள். 62 நாட்கள் ஜர்கா, ருஷ்தா. அடுத்து 60 நாட்கள் எமது இந்த ஹிஃபுல் மதரசாவுக்கு வருகை தந்த மாணவிகள் தொடர்ந்தேர்ச்சியாக 2 மாதங்கள் H ஜெய்னப் ஜமா. அடுத்து SKF ருமானா ஆகிய 2 மாணவிகள் அழைக்கின்றோம்.
இவர்களுக்கான இந்த பரிசினை எமது கடானுகம ஜாயம் ஸ்ரீ மகா வித்தியாலயத்தில் சேவையாற்றும் கௌரவ ஆசிரியர் ஹரிஸ் நலீமி அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அடுத்து போட்டி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றேன். எம்எஃப் சர்ஃபா என்ற போட்டியாளரை அழைக்கின்றேன், மர்வா அணியிலிருந்து. ஆம், வினா இலக்கம் 92. உங்களுக்கான வினா இதோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்த கலீஃபாவின் பெயர் என்ன? ஆம், உஸ்மான் ரலி என்பது சரியான விடை. சரியான விடையை கூறி தனது அணிக்காக ஷர்ஃபா 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் மர்வா அணிக்காக. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளர் அழைக்கின்றேன். எம்ஆர் ஹிமா என்ற மாணவி அழைக்கின்றேன். உங்களுக்கான வினா இதோ. தனது சகோதரர்களால் கொஞ்சம் அமைதியாறீங்க புள்ளல், கொஞ்சம் அமைதியாறீங்க. என்ன பாருங்க எல்லாரும். தனது சகோதரர்களால் கிணற்றில் வீசப்பட்ட நபியின் பெயர் யாது? ஆம், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியான விடை. சரியான விடையை கூறி தனது அணிக்காக திருடர்களின் மோசமான திருடர் யார்? ஆம், திருடர்களின் மோசமான திருடன் தொழுகையில் திருடுபவன். சரியான விடையை கூறியிருக்கிறார் யூரிஸ்மா. தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். இங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம். அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றேன். மர்வா அணியிலிருந்து உங்களுக்கான வினா இலக்கம் 86. உங்களுக்கான வினா இதோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்களின் இருவரை கூறுக அல்லது ஒருவரை கூறுக. ஆம், சரியான விடை ஹலீமா அல்லது ஹலீமத்து சாதியா என்பது சரியான விடை. சரியான விடையை கூறியிருக்கிறார் எம்எஃப் ஜைனப். மர்வா அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அந்த பிள்ளை தரம் 3 என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் உங்களுடைய தக்பீர் முழக்கம் எங்கே? அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். ஏ அஸ்ஹா என்ற போட்டியாளரை அழைக்கின்றோம். வினா இலக்கம் 89. உங்களுக்கான வினா இதோ. மனிதனின் எந்த செயலுக்காக அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்? மனிதனின் எந்த செயலுக்காக அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைகின்றான்? தௌபா செய்வதனால் என்று சரியான விடையை கூறியிருக்கிறார் ஏ அஸ்ஹா. சபா அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் ஏ அஸ்ஹா. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். எம்எஃப் இல்மா மர்வா அணியிலிருந்து. வாழ்நாள் அதிகரிக்கவும் உணவு விஸ்தீரணம் ஏற்படவும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாழ்நாள் அதிகரிக்கவும் உணவு விஸ்தீரணம் ஏற்படவும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாழ்நாள் அதிகரிக்கவும் உணவு விஸ்தீரணம் ஏற்படவும் செய்ய வேண்டிய காரியம் உறவுகளை நடக்க என்று சரியான விடையை கூறியிருக்கிறார் எம்எஃப் இல்மா. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் தனது அணிக்காக எம்எஃப் இல்மா. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். எம்ஏ நிஹா. உங்களுக்கான வினா இலக்கம் 14. உங்களுக்கான வினா இதோ.
மலக்குமார்களின் தலைவரின் பெயர் என்ன? மலக்குமார்களின் தலைவரின் பெயர் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்களின் தலைவரின் பெயர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்று சரியான விடையை கூறி தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் எம்ஏனிகா. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளர் மர்வா அணியிலிருந்து எம்என் ரிஸ்மா. எம்என் ரிஸ்மா வினா இலக்கம் 74. உங்களுக்கான வினா இதோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்தது யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பது சரியான விடையை கூறியிருக்கிறார் எம்என் ரிஸ்மா மர்வா அணியிலிருந்து 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் அனிகா. அல்லாஹு அக்பர். அடுத்த இறுதி போட்டியாளர் சபா அணியிலிருந்து ஏஎஃப் சுமையா. வினா இலக்கம் 26. உங்களுக்கான வினா, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் எத்தனை நாட்களில் படைத்தான்? அஸ்ஸலாமு அலைக்கும் 6 நாட்கள். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான் என்பது சரியான விடையை கூறியிருக்கிறார் சுமையா சபா அணியிலிருந்து 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்தார் தனது அணிக்காக. எங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம்? அடுத்த போட்டியாளர் எம்என் சஹதியா மர்வா அணியிலிருந்து இறுதி போட்டியாளர். உங்களுக்கான வினா இதோ. நூஹ் நபியின் காலத்தில் வணங்கப்பட்ட 5 கடவுள்களில் 2ஐ குறிப்பிடுக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்து சுவா. வத்தி சுவா என்பது சரியான விடை. எம்என் சஹதியா தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்தார். இங்கே உங்களுடைய தக்பீர் முழக்கம். இப்போட்டியின் இறுதி போட்டியாளர், இப்போட்டியின் இறுதி வினா. ஹயாம் என்ற மாணவியை அழைக்கின்றேன். அல் குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? அஸ்ஸலாமு அலைக்கும் 114. 114 என்பது சரியான விடை. எங்கே உங்களுடைய கரகோஷம்? அல்லாஹ் அக்பர். சரியான விடையை கூறி தனது அணிக்காக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்தார். பெற்றார்களே, உங்களுடைய பிள்ளைகள் விடை சொல்லவில்லை, இந்த இடத்தில் வந்து தடமாறின சொல்லி கொள்ளுதல் கேசாதீங்க. இது ஒரு போட்டியே ஒழிய இது அடுத்தாக்களோட போட்டியுடைய நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இடத்துல உள்ள யாரும் விடை சொல்லலன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாடமாக்கின விடைகளை எல்லாம் இந்த இடத்திலே வந்து இருக்கிறார்கள். அடுத்து நிகழ்ச்சி இத்தோடு முடிவடைகின்றது. பரிசளிப்பு நிகழ்வு கொண்டிருக்கின்றது பிள்ளைகளுக்கு. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய கடங்கம ஜாயாசி மகாவித்யாலயத்தின் கடமையாற்றும் நிகாரியா ஆசிரியர் அவர்களும் படாட்டா முஸ்லிம் வித்யாலயத்தின் கடமையாற்றும் ரசானா ஆசிரியர் அவர்களையும் அந்த இடத்திலேயே நின்று இந்த பரிசனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அதாவது எமது விபுல் மதுசாவுக்கு வருகை தந்த, அதிகமாக வருகை தந்த படித்த மாணவியாக எம்எஃப் ஃபஸ்லினா என்ற மாணவி எம்எஃப் ஃபஸ்லினா ரசானா ஆசிரியரை இருந்து அந்த பரிசனை வழங்குவதற்காக வேண்டும். அடுத்து ஏ அனுத் என்ற மாணவி அழைக்கின்றேன். எச்எல் நிகாரியா ஆசிரியர் அவர்கள் அந்த பரிசனை வழங்கியிருப்பார்கள். அடுத்து கேஐ அன்பா, ஏ ஹப்சா, எம்ஐஎஃப் சஹி, என்எஃப் ஹசீனா ஆகிய மாணவிகளை அழைக்கின்றேன். இவர்களில் ஒருவருக்கான இந்த பரிசினை எமது சகோதரர் நவைப் அவர்கள் வழங்கி வைப்பார்கள்.
இல்லை கிட்ட வந்து வாங்க. அடுத்து எமது பரிசிலை வழங்குவதற்காக வேண்டி சகோதரர் ஜினான் இஷாக் ஆகியோரை அழைக்கின்றேன். கொடுங்க. உங்களுக்கான பரிசினை எங்களுடைய மராடா முஸ்லிம் வித்யாலயத்தில் சேவையாற்றும் ரைபா ஆசிரியர் அவர்கள் வழங்கியிருப்பார். நீங்க கொடுங்க. நீங்கள் கூட எல்லாம் முடிஞ்சா இப்போ கலந்து கொண்டவங்களுக்கு அடுத்து இறுதி நிகழ்வாக இந்த அறிவுக்கலைஞர் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கும் நிகழ்வு. மாணவர்கள் அனைவரும் வந்து இந்த பரிசினை பெற்றுச் செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு சப்ஸப்பாக வர சொன்னார், இல்லாட்டி எப்படி சரி சபானிலிருந்து நான் பெயர் குறிப்பிடுகின்ற மாணவர்கள் கடைசி சொல்லுங்கள். A. Zainab Sama, I. Ishada, Kodinwa, M.S. Sana, M.F.F. Sabra, A.S.M. Shada, A. Anu. இவர்களுக்கான இந்த பரிசினை எமது ஓய்வு பெற்ற ஆசிரியர் OLM முகமது லபி அவர்கள் வழங்கி வைப்பார்கள். ஒவ்வொன்றா எடுத்துக்கொள்ளும். Zainab Sama, Ishada, Sana, Zabra, Shada. Anu. அடுத்து பஸ்மினா, அம்ரா சர்வீன், அப்சா, அயாம், ஜர்கா, அப்சா, அன்பா, இஸ்மா, ரக்ஷானா, மரியம். எங்களுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் OLM அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எமது பள்ளிவாசல் இமாம் அவர்கள் தற்போது பரிசினை வழங்கி வைப்பார். மற்றவங்க கூட நான் கடைசி கொடுக்கேன். நான் கடைசி கொடுக்குறேன், நீங்கள் கொடுங்க. வந்திக்கிற ஆக்களை கவர் பண்ண சார் டீச்சர் மாடிக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுங்க. டீச்சர் இருக்கும். எமது ஹிபுல் மதரசாவின் சேவையாற்றும் ஆசிரியர்கள் தற்போது இந்த பரிசுகளை வழங்கி வைப்பார்கள். நௌஷானி ஆசிரியை, சிசாய் ஆசிரியை, நஸ்ரீன் ஆசிரியை போன்றவர்கள் இந்த பரிசினை அவர்களுக்கு வழங்கி வைப்பார்கள். அடுத்து MIF சஹி, I இஷ்கா, N சஹ்னா, R ரினாஃபா, AF நூரா, MNF பர்ஹா, A அஸ்ரா, MR ஹிமா, S அப்ரத் ஜஹான், U ரிஸ்மா, A அஸ்ஹா, MA நிஹா, AF சுமையா. இவர்களுக்கான பரிசினை எமது பள்ளிவாசல் தலைவர் அவர்கள் வழங்கி வைப்பார்.
சஹ்னா, எஸ்டிஎஃப் ராணா, என்எம் ஹசீனா இவர்களுக்கான இந்த பரிசினை எமது கடாநகர் யாழ்ச்சி மகாவித்தியாலயத்தின் நண்பர் அவர்கள் வழங்கியிருப்பார். அப்படி நின்று வாங்க. சரி, அடுத்த தலைவரை கூப்பிடுங்க. நூல் மாஸ்டர் தலைவர். அடுத்து ஐஎஃப் இமாஷா, எம்எல்எஃப் உஸ்தா, எம்எல்எஃப் இக்ரா, டிஎம் மீனா, ஆர்எம் ரஹ்மானியா, எஸ்கே ருமானா இவர்களுக்கான இந்த பரிசினை எமது நூல் மாஸ்டரின் தலைவர் அவர்களோடு சேர்த்து சகோதரர் இஷா அவர்களும் இந்த பரிசினை வழங்கியிருப்பார்கள். அடுத்து எம்எஸ் சுஜா, என்ஏஎஸ் அமீரா, ஏஎச்எஃப் நானிதா, எஸ்ஏஎஸ் சம்ரத், ஏஎஸ் அப்சா, ஆர் வஜீஹா, எம்ஆர் மதீஹா, எம்எஃப் மஸ்லினா போன்ற மாணவிகளுக்கான பரிசினை எமது ஆசிரியர் மத்திய நிலையத்தின் ஆசிரியர் அஷ்ரப் அலி மாஸ்டர் அவர்கள் வழங்கியிருப்பார். அடுத்து ஜே சபீஹா, எம்எஃப் ஷர்பா, எம்ஜே ஹசீனா, என்எஃப் நுஹா, எம்எஃப்எஃப் ஜைனப், எம்எஃப் இல்மா, எம்என் ரிஸ்மா, எம்என் சஹதியா போன்ற மாணவர்களுக்கான இந்த பரிசினை பள்ளிவாசலில் இமாம் அவர்கள் வழங்கியிருப்பார். அடுத்து இந்த பார்வையாளர் கேள்விக்கான அந்த பணப்பரிசில் வழங்கும் நிகழ்வு. அந்த பணப்பரிசினை எங்களுடைய விபுல் மாஸ்டாவின் ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து ரம்லானியா அவர்களுக்கு வழங்கியிருப்பார்கள். அடுத்து பார்வையாளர் கல்விக்கு அளித்த சஹ்மி என்ற மாணவனை அளித்தது. சஹ்மி மசீத். இரண்டு அணிகளும் மர்வா சபா ஆகிய இரண்டு அணிகளும் போட்டியிட்டு சமனான புள்ளிகளை பெற்றிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த இடத்திலே தெரிவிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அறிவு கலைஞர் போட்டி இந்த இதே மாதிரி ஒரு புத்தகம் வழங்காமல் பொதுவான ஒரு அறிவு கலைஞர் போட்டியை நடாத்துவதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் என்பதை இபுல் மாசா நிர்வாகிகள் முன்வருவார்கள். அவர்களுடைய அந்த செயற்பாடுகளுக்கு உங்களுடைய அந்த ஆக்கத்தை முகத்தை வழங்கி எங்களுடைய இந்த நடவடிக்கைகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இதோடு இந்த நிகழ்ச்சியை பரவியிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்து விடைபெறுகின்றோம். போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத பெயர் தந்த மாணவிகளுக்கான பரிசுகள் இங்கே இருக்கின்றன. அவர்களுக்கான பரிசுகளை அந்த மாணவிகள் நாளை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லது யாராவது குடும்பத்திலிருந்து வந்தால் செல்லுங்கள்.